ஹாய் ரோக்லே, இது சைடு இயர் பியர்சிங் பண்ண விலாகு ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதில் இப்போ ரீசெண்டாக பண்ணதையும் அட்டாச் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். கேலரி ஃப்ரீ பண்ணுறேன். ஆக்சுவலி நிறையா வீடியோஸ் இருக்கா. இது என்னோடய கிளைண்ட்டுக்கு 2வது தடவையாக சைட் பியர்ஸ் பண்ணேன். இது கிளைண்ட்டோட ஹஸ்பண்டுக்கு பண்ணது. போக போக யூனிசெக்ஸ் சலூன் ஆக்கிடும் போல் இருக்குது. ஜென்ஸுக்கும் சர்வீசஸ் ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். அப்போ தான் பொழைக்க முடியும் போல் இருக்குது இந்த தொழில் இனி வர காலத்தில். கிளைண்ட்டோட ஹஸ்பண்டு, ஆல்மோஸ்ட் ஃபேமிலி ஃப்ரெண்டு, ஒன் சைடு காது குத்தணும்னு சொன்னாங்க. சரி அப்படின்ட்டு வர சொல்லி அவங்க ஒய்ஃப் தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அழகாக எடுத்து கொடுத்தாங்க வீடியோ. தேங்க்யூ திவ்யாம்மா. அவங்க பேர் திவ்யா. குத்தி முடிச்சுட்டு அப்புறம் நானே மொபைல் எடுத்து பக்கத்தில் வச்சு குத்தினதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காமிச்சேன். சூப்பராக இருக்குல்ல உறவுகளே. அப்புறம் இது கிளைண்ட்டு, இவங்களுக்கும் சைடுக்கு அது செகண்ட் டைம் குத்துறேன். ஆல்ரெடி கீழேயும் குத்தி கொடுத்தேன் மிடில். இது இன்னும் கொஞ்சம் மேலே தள்ளி குத்த சொன்னாங்க. அவங்களுக்கு காதில் ஒரு சின்ன இது மாதிரி இருக்கும். ஏற்கனவே குத்தினது பல்ஜாகி பின்னாடி ஒரு ஸ்கின் டெவலப்மெண்ட் இருக்கும். இது காது குத்து சில பேர்த்துக்கு அப்படி ஆயிரும். அதனால் அதை பார்த்து குத்தினேன். ஒரு காதில் அந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பயந்துகிட்டே குத்தினேன். இது அந்த 2 இயர் பியர்சிங் 24 நவம்பர் டிசம்பரில் பண்ணது. இது 2025 ஜனவரி 10th 11th பண்ணதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், 11th அன்னைக்கு பண்ணது. இவங்களும் 10 வருஷத்தில் என்கிட்ட ஆல்ரெடி 2 தடவை குத்திட்டாங்க. 10 வருஷத்தில் இது 3வது தடவை, சைடுக்காதே 3வது தடவை குத்துறாங்க. சைடு இயர் பியர்சிங் சந்தோஷமாக இருந்துச்சு. நான் மறந்துட்டேன். இவங்களுக்கு 10 வருஷத்தில் குத்தி விட்டது நான் மறந்துட்டேன். ஒரு தடவை தான் குத்தினேன்னு நினச்சிட்டேன். அப்புறம் சொன்னாங்க, நான் எங்கே வெளியே போய் குத்திருக்கேன், இங்கே தான் குத்திருக்கேன் சைடுக்காது அப்படின்னு சொன்னாங்க. ஒன் வீக் கழித்து பெயினே இல்லை. நான் திருப்பி ஃபாலோ பண்ணி கேட்டே இருந்தேன். இந்த 3 டேஸாக பெயினே இல்லை அப்படின்னாங்க. 1 வீக் கழித்து கோல்டு கம்மல் மாற்றிக்கலாம் வரவங்களே. இது இம்போர்ட்டட் கம்மல் வச்சு தான் குத்துவேன். அப்புறம் 1 வீக் கழித்து கோல்டு கம்மல் மாற்றிக்கலாம். 3rd டைம் குத்திருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.